மகாதேவன் அடுத்த நாள் அந்த சனீஸ்வரன் வரப்பட்ட டைமிலே மகாதேவன் அம்பாலோட லாக்கெட்டுக்குள்ள மகாதேவன் அந்த கல்லுக்கு அடியில போய் ஒளிச்சாச்சு. சனீஸ்வர பகவான் அடுத்த நாள் வந்தார். அடுத்த நாள் வந்துட்டு வரும்பொழுது பகவான் சொன்னார். அப்போ ஒரு டைம் சொன்னார், இந்த டைம்ல நான் பாதிக்கும் என்று சொன்னார். சொல்லிட்டு தான் சனீஸ்வரன் போயாச்சு. அடுத்த நாள் வரும்போது மகாதேவன் கேட்டார். மகாதேவன் பிரத்யட்சமா வெளியில வந்தாச்சு. ஏய் சனீஸ்வரா, உன்னுடைய வாக்குக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. நீ நேற்றுக்கு குறிப்பிட்ட ஒரு காலத்துல உன்னுடைய தரிசனம் என் மீது பதிஞ்சு விட்டது, நான் சிறை வாசத்தில் ஆகும் என்று சொல்லிட்டு நீ போய்விட்டதே, எனக்கு ஒண்ணுமே ஆகவில்லையே. அப்போது சனீஸ்வரன் சொன்னார், பகவானே 3.25 நாழிகை நேரம் நீ லோகம் என்ன என்று தெரியாமல் அந்த லோகத்துக்குள்ளதானே இருந்தது, பந்தனஸ்தனாகத்தானே இருந்தது, அது சிறைவாசத்துக்கு சமம் தானே என்று கேட்டார். மகாதேவன் ஸ்தம்பனம் அவஸ்தையில நின்று போய்விட்டது. அதே மாதிரி இன்னொரு கதை இருக்கிறது. நம்ம கபாலீஸ்வரன் என்று மகாதேவனை அழைக்கிறது இல்லையோ, கபாலம் என்றால் அந்த இறப்போடு எடுத்துக்கொண்டு பிட்சாடனத்துக்கு போன கதை. அதுவும் சனி பாதிச்சதுனால தான்.